ஒரு நார்மல் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் சாங் உங்களுக்கு சினிமாட்டிக் லெவலில் ஃபீல் கொடுக்க நம்ப முடியுமா? ஒரு ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட்க்கு தான் கொடுத்த சாங்ன்றதை தாண்டி நம்ம வெளியில் போகிறப்ப கூட அந்த சாங்கை முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஃபேமஸான 90s கிட்ஸோட டாப் 25 டிவி ஆட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது அரசன் சோப்புக்காக வந்த டிவி ஆட். இதோட சாங்கும் சரி லிரிக்ஸும் சரி அந்த காலத்தில் ரொம்பவே பீக்கில் இருந்துச்சு. இந்த சோப்பில் வர குட்டி பொண்ணை நம்மளால அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறந்துருக்க முடியாது. அரசன் சோப் ரொம்ப 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 நல்ல சோப். சோனியா அவங்களோட டான்ஸில் சூப்பர் சிங்கர் அனுராதா மேம் பாடின சாங் தான் இந்த சாங். ஆடி காலம் தான் இது, ஆடை காலம் தான், ஆடி காலம் தான் இது, ஆடை காலம். இந்த ஆட் மட்டும் இல்லை, இந்த ஆடோட சாங்கும் அப்போ செம்ம பாப்புலராக இருந்துச்சு. ஆடி தள்ளுபடி 5 முதல் 60% வரை. சரவணா செல்வரத்னம் டெக்ஸ்டைல்ஸ், ரங்கநாதன் தெரியதில் உஸ்மான் ரோட். லிஸ்ட்ல அடுத்த தேர்டா பார்க்க போற ஆடு கலகலன்னு வர கல்யாணி கவரிங்கோட ஆடு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு திருவிழாவங்க ரசிச்ச பாக்கு தான் இந்த பாக்கு. இது அன்னையில மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபேமஸ். பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு, அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு. சரியான பீட் எல்லாம் இல்லாம அந்த டைம்லயே ரேப் சாங் மாதிரி ஆரம்பிச்சு நல்லா ஃபேமஸ் ஆன ஏர்டெலோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சாங் தான் இந்த சாங். அப்படியோ ஒரு ஃப்ரெண்டும் தேவை மச்சான், அப்படியோ ஒரு ஃப்ரெண்டும் தேவை மச்சான். கால தூக்கத்தை கெடுப்பான் சில பேரு, நடு எருவல உயிர் காப்பான் சில பேரு. ஒருத்தன் காசு இல்லாத நேரத்துல ஷேரிங் செய்வா, இன்னொருத்தன் பட்ஜெட்ல ஸ்னீக்கிங் செய்வா. சில நேச்சர் கெஸ்ட் சிலர் ஹோஸ்ட் அவங்க, ஆனா ஒரு ஃப்ரெண்டும் தேவை மச்சான். ஏர்டெலோட இந்த ஆட் சாங் அப்போ நியூவாக ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ட்ரெண்டையும் கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரெண்டும் தேவை மச்சான். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல பெரிய அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தமனா டி இமான் கூட சேர்ந்து பண்ண ஆடு தான் இந்த ஆடு. லேட்டஸ்ட் ஸ்டைலில் செம்ம கேட்சியாக பண்ணியிருந்த ஆடு தான் சக்தி மசாலா. அப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. டி இமான் தன்னோட ஸ்டார்டிங் கரியரில் சினிமாட்டிக் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் சீரியல் சாங்ஸோட இன்ட்ரோ சாங்ஸுக்கும் இதே மாதிரி ஆட் சாங்ஸுக்கும் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அறுசுவைகளின் அரசன். உண்மையாலுமே சொல்லணும்னா இப்போ மென்டாஸ் ஆடுக்கு எப்படி பள்ளி டென்ட் பிரைட் மாதிரி எடுக்கிறாங்களோ அப்பவே ஹாப்பி டென்ட் ஒயிட்ன்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதோட மார்க்கெட்டிங்கும் சரி, இதோட ரிலீஸ் ஆடும் சரி வேற லெவலில் திங்க் பண்ணி எடுத்துருந்துருப்பாங்க. மேக்கிங் பக்காவாக இருக்கும். 90ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆடுனா இந்த ஆட் நம்பர் 7 சொல்லலாம். அரசன் சோப் ரொம்ப 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 நல்ல சோப் அப்படின்னு அந்த ஆட் எப்படி பெரிய லெவலில் ரீச் ஆயிருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக ட்ரெண்ட் செட் பண்ண சாங் தான் இந்த பொன்வண்டு சாங். இந்த பொன்வண்டு சோப் ஆடும் சரி, அரசன் சோப்ஸ் ஆடும் சரி அந்த டைம்ல ரொம்ப பெரிய ஃபேமஸான சோப்ஸ். கொள்ளையழகு பொன்வண்டை போல் வருமா, இது வெள்ளை வெள்ளை அழகு, இந்த வெள்ளை கொள்ளை அழகு பொன்வண்டை போல் வருமா, இதுவும் வெள்ளை அழகு, கொள்ளை கொள்ளும் அழகு பொன்வண்டை போல் வருமா. பொன்வண்டு ஆக்ஷன் ஷோ. இப்போ நம்ம பார்க்குற அனிமேஷன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் 90s டைம்லேயே அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அது கூட ஒரு அனிமல் நடிக்கிற மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஆல்பென்லிபே சாக்லேட்டுக்காக கஜோல் வந்து இந்த crocodile சேர்ந்து ஆக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஆட். ஏன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அந்த டைம்ல இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு
ரொம்ப ரசித்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அப்போது இந்த ஆல்பென்லிபேயும் சேர்ந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. வெளியில் எப்போ எங்கே போய் நீட்டாக ஒரு சைவ சாப்பாடு சாப்பிட்டு நினச்சாலும் எல்லாத்துக்கும் மைண்டு ஃபஸ்ட்டு வர ஹோட்டல் சரவணபவன் ஹோட்டலாக இருக்கும். பார்லேஜிக்கு அப்புறம் 90s கிட்ஸுக்கு பிடிச்ச ரொம்பவே ஃபேமஸான பிஸ்கட் சன்ஃபிஷ் தான். இதுக்கு சூர்யா மட்டும் இல்லாமல் ஆக்டர் விஜயும் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு 2 ஆட் தனித்தனியாக இருக்கும். திருப்பாச்சி படத்தில் மட்டும் இல்லாமல் சச்சின் படத்தில் கூட விஜய் சன்ஃபிஷ் பிஸ்கட்ஸ் வச்சு ஆட் பண்ணியிருந்திருப்பாரு. முக்கியமாக சச்சின் படம் வந்த டைமில் விஜயோட ஆட்டோகிராஃப் பண்ணி சன்ஃபிஷ் கூடவே வந்த ஸ்டிக்கரை நம்மளை யாராலையும் மறந்துருக்கவே முடியாது. சன்ஃபிஷோட நார்மல் பிஸ்கட்டை தொடர்ந்து சன்ஃபிஷோட மில்கி மேஜிக் பிராண்ட்லையும் சூர்யா நடிச்சிருந்திருப்பாரு. 90s டைமில் ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஆடுன்னா இந்த ஆடை சொல்லலாம். இந்த ஆடில் வந்த கும்ப வச்ச மனுஷங்களை பார்த்தா 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஒனிடா டிவியோட இந்த ஆடு ரொம்ப ட்ரெண்டானால அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு ஒனிடா டிவிலையும் இதே மாதிரி மனுஷங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. கேண்டிமேன், எக்லைஸ், ஆல்பென்லிபே மாதிரி ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாக்கோ பார்னா மில்கி பார். Chewy center that you can chew and chew and chew. ஃபேண்டா ஜூஸ்க்காக த்ரிஷா நடிச்சிருந்த இந்த ஆட் அந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸான ஆட். கலக்க போகுது கலக்க போகுது கலக்க 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 போகுது. கையில இருக்கிறத போடுங்க. இந்த ஃபேண்டா ஆட்ஸ்ல த்ரிஷாக்கு ஃபேண்டா கலருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட மேட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அது டாப் நாச்சா இருக்கும். 7 சமோசா கூட 7 ஃபேண்டா. நம்ம அடுத்து பார்க்க போற ஆட் தமிழ்ல அந்த டைம்ல வெளியே வந்த 1 ரூபி தினகர ஆட். இந்த ஆட் வரத்துக்கு முன்னாடி 1 ரூபாய்க்கு என்ன கிடைக்குன்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ஆட் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஸ்டின் மார்க் வந்த ஆட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அடுத்து இந்த 1 ரூபியில தினகரன் நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாள்தோறும் காலையில் படியுங்கள். வெறும் 1 ரூபிக்கு ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பரை கொடுத்து ஆரம்பிச்சதுனால இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. சென்னை சில்க்ஸோட இந்த ஆடுக்கு வந்த விவாகா பட்டு சாரி சாங் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்த சாங். பட்டு கட்டி பூ முடிக்க மன்னன் வந்தான் கை பிடிக்க மணமகள் ஆகிறாளிவள் மாங்கல்யம் காண்கிறாள். 90s கிட்ஸோட ஃபேவரட்ஸ் ஆட் சாங்ல இந்த சாங் ரொம்பவே இம்பார்ட்டன்டான சாங். சந்தனம் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா கூகுள் சாண்டல் பவுடர் ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பவுடருக்கு பிரகாஷ் ராஜ் நடிச்ச ஆட் தான் இந்த ஆட். இது என்னன்னு சொல்ல? சந்தனம் கோகுல் சாண்டல். கோகுல் சாண்டல்னாலே சந்தனம். ரியல் சந்தனம். Gokul Santal, real Sandanam. ரியல் சந்தனம். ஆல்பென்லிபேக்கு எப்படி குரக்குடலை வச்சு அனிமேஷன்ல ஆட் எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி பூமர் மாதிரி அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த பிக் பபுள்ங்கிற இந்த ஆடுக்கும் சேம் க்ரௌ வச்சு ஒரு அனிமேஷன் ஆட் எடுத்திருப்பாங்க. இது ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. சென்டர் ஃப்ரூட் சாக்லேட்டுக்காக வந்த இந்த ஆட் ரொம்பவே காமெடியா கலக்கலா ஃபன்னியான ஆட். நெக்ஸ்ட் வந்து இட்லி வடை போண்டா பொங்கல் உப்புமா பூரி அப்பம் வடா மசாலா தோசை பூரி வடை 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 அப்பம் என்ன இது இட்லி வடை போண்டா உப்புமா அப்பம் சேவை பொங்கல் பூரி தோசை மசாலா தோசை ஆனியன் ரோஸ் நெய் ரோஸ் பெப்பர் உண்மையாலுமே இந்த சாக்லேட்டோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். உண்மையாலுமே காம்ப்ளான் சாப்பிட்டா சயின்டிபிக் ரீதியா வளருவாங்களா யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த ஆட் கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ப வச்சுன்னு தான் சொல்லணும். Complan, complete plant food in a variety of yummy flavors.
90s டைம்ல இந்த குட்டி பையனோட ஃபேஸை நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாது. ஏன்னா நிறைய ஆட்ல இந்த பையன் நடிச்சிருப்பான். இந்த பையன் நடிச்சிருந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆன இன்னொரு ஆடு தான் கச்சா மேங்கோ. இந்த ஆடோட மேக்கிங் ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கும். ஒரு மேங்கோவை ஜெராக்ஸ் காப்பி எடுத்த கச்சா மேங்கோ விழுற மாதிரி. உண்மையாலுமே இந்த கச்சா மேங்கோ பைட்டோட சாக்லேட் டேஸ்ட் அசல் மேங்கோ மாதிரியே இருக்கும். நீங்க இந்த சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஜலதோஷம், உடல் வலி எதுவா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. இந்த வயசுலயும் என் சுறுசுறுப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் காரணம் அஞ்சால் மட்டும்தான். ஜலதோஷம், உடல் வலி மற்றும் மூட்டு வலிகளுக்கு சிறந்த நிவாரணம் அஞ்சால். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திரிஷா சினிமா ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய மாடலிங்ஸ் பண்ணாங்க. அப்படி அவங்க மாடலிங்ல நிறைய ஃபேமஸாக இந்த டைம்ல பண்ண ஆடு தான் இந்த ஆட். மில் சேலைகளுக்கும் ஃபேன்சி சேலைகளுக்கும் ராஜ்மஹால் மதுரை. சினிமா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் திரிஷா ஒரு சில ஆட்ஸை நடிச்சாங்க. அப்படி அவங்க நடிச்சிருந்த ஆடு தான் ஜூனியர் ஹார்லிக்ஸோட இந்த ஆட். ஹார்லிக்ஸ் 1 2 3 கொடுக்கிறேன். ஆஃப்டர் ஆல் எக்ஸ்ட்ரா பிஸி பாடிக்கு எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து வேணுமே. ஜூனியர் ஹார்லிக்ஸ் 1 2 3. நீங்க ரொம்பவே ரசிச்சு என்ஜாய் பண்ண 90s கிட்ஸோட ஆட் இந்த வீடியோ மிஸ் ஆயிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அதையும் நான் லூப் பண்ணி போடுவேன். எவ்வளவு 90s கிட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.